பல்வேறுபட்ட குழப்பங்கள், விடை தெரியாத பல வினாக்களுடன் இலங்கையின் அரசியல் நாலாபுறங்களிலும் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. மக்களிடம் பலதரப்பட்ட அச்ச உணர்வுகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. நல்லாட்சியின் அதிருப்தியா அல்லது நல்லாட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பமா இதற்கு காரணம்? இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட வினாக்களுக்கு விடையளிப்பதற்காக இவ்வாரம் லங்காஸ்ரீ அரசியல் களம் வட்டமேசையில் கலந்து கொள்ளுகின்றார் இலங்கையில் இருக்கக்கூடிய சிரேஷ்ட அரசியல் ஆய்வாளரும் மூத்த சட்டவாளருமான நிலாண்டின் அவர்கள். இலங்கையினுடைய அரசியல் பொருளாதாரம், அதே நேரம் அந்நிய நாடுகளினுடைய படைகளினுடைய ஆதிக்கம் அதிகரித்திருப்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக. வணக்கம் ஐயா. வணக்கம் தமிழ். வணக்கம் நேர்த்தி. குறிப்பாக முதலில் அந்நிய நாடுகளினுடைய படைகளினுடைய ஆதிக்கம் இலங்கையில் 3 இடங்களில் உத்தியோகபூர்வமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக யாழ் குடாநாட்டை எடுத்துக்கொண்டால் அங்கு இருக்கக்கூடிய விமான நிலையத்தை இலக்கு வைத்து இந்திய படைகளும், அதே போன்று திருவோணமலையினை இலக்கு வைத்து அமெரிக்க துருப்பினரும், சீன துருப்பினர் அம்பாந்தோட்டையும் இலக்கு வைத்துள்ளார்கள். உண்மையில் இலங்கை கூறு போடப்பட்டுள்ளதா அல்லது விற்கப்பட்டு விட்டதா? உண்மைதான். நல்லொரு கேள்வி, நல்லொரு விடையும். உண்மைதான். அதாவது சீனாவின் பாத் பைண்டர் நிறுவனம், இந்த நிறுவனமானது சீனாவின் வெளிநாட்டு கொள்கை தயாரிப்பு நிறுவனம், CIIR என்று சொல்லப்படும். இது சீனாவின் ஆளும் கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சியின் கண்காணிப்பில் இயங்கும் ஒரு புலனாய்வு அமைப்பு, ஒரு CID அமைப்பு. இந்த புலனாய்வு அமைப்பின் 5-7 அதிகாரிகள் கொழும்பு 7 உள்ள இந்திய சீன தூதரத்தை தங்கியிருந்து முகாமிட்டு இலங்கை அரசியல் ஆட்சி, நாட்டின் அரசியல் நடப்புகளை கண்காணித்து வருகின்றார்கள். அவர்கள் கண்காணித்து பீஜிங் புலனாய்வு தலைமையகத்தில் அறிக்கை சமர்ப்பித்து வருகின்றார்கள். அத்துடன் இந்த புலனாய்வு அமைப்பானது முன்னைய பாதுகாப்பு செயலர் கோதாபாய், எங்களுடைய நாட்டின் ஸ்ரீலங்காவின் முன்னாள் பாதுகாப்பு செயலர் கோதாபாயாவை 2020 ஆண்டின் இலங்கை ஜனாதிபதியாக நிறுத்துவதற்கு தேவையான நகர்வுகளை நகர்த்துவது போன்ற ஒரு அசைன்மெண்ட் இவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்க சொல்லுவது போன்று அம்பாந்தோட்டை ஹாபரும் அம்பாந்தோட்டை ஏர்போர்ட்டும் சீனாவின் பக்கம் சென்று விட்டது. இங்கு திருவண்ணாமலை துறைமுகமும் ஹாபரும் அது அமெரிக்காவின் கைக்கு போய் செல்ல போகின்றது. வடக்கில் காங்கிரஸ் ஹாபர் தளமும் துறைமுகமும் பலாலி விமான நிலையமும் இந்தியாவின் கைக்கு போய் செல்ல போகின்றது. இதில் வேடிக்கை என்னவென்றால், அதாவது உலகம் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு 3ஆம் உலக மகா யுத்தத்துக்கு தயாராகி வருகின்றார்கள். அப்படியான ஒரு தயார் நிலையில் இலங்கை ஒரு பாரிய கேந்திர ஸ்தான நிலையமாக மாற போகின்றது என்ற ஒரு ரெட் அலர்ட்டை நாங்கள் கொடுக்கிறோம். நீங்கள் கூறியிருந்தீர்கள், அதாவது CIIR, அதாவது சீனாவினுடைய உளவு அமைப்பு இலங்கைக்குள் ஊடுருவி இருப்பதாக. உங்களுக்கு தெரியும், கடந்த ஆட்சியிலே மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தபோது இந்தியாவினுடைய ரோ அமைப்பின் அதிகாரி இளங்கோ அவர்களை, அதாவது குறித்த 12 மணித்தியால இடைவேளைக்குள் இந்தியாவுக்கு திரும்ப அனுப்பியிருந்தார். ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய நல்லாட்சி அரசாங்கம் இப்படியான நடவடிக்கைகள் எல்லாம் நடக்கிறதே, அல்லது இப்படியான ராஜதந்திர ரீதியான அல்லது வெளியுறவுத்துறை ரீதியான பல சவால்கள் இருக்கின்றதே, இதற்கெல்லாம் ஒரு விடை காண்பது அல்லது இதனை நிறுத்துகின்ற எந்த ஒரு செயற்பாட்டிலும் ஈடுபட முடியாது. அதாவது கடந்த காலங்களில் இந்திய ரோ அமைப்பு கொழும்பில் பெருமளவு, நீங்க சொல்லுவது பெருமளவு தனது அதிகாரிகளை நிறுத்தி ஆட்சி மாற்றத்துக்கு நகர்வுகளை செய்து வந்தது போன்று அதே போன்ற ஒரு நிலையைத்தான் இப்படி சைனா கொண்டிருக்கின்றது. ஆனா இலங்கையை பொறுத்த அளவுக்கு, இலங்கை அரசை பொறுத்த அளவுக்கு இதை நிறுத்த வேண்டிய ஒரு தேவை அவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் அவர்கள் அந்த அளவுக்கு இந்த ஒரு பாதுகாப்பு, ஒரு உளவு நெருக்கத்தை கொண்டு போயில்லை. சீனாவின் தேவை இதுவரைக்கும் உலகத்திலே அதாவது இந்த தந்த உளவு அதிகாரிகளை இதுவரைக்கும் உலகத்தில முதலாக இலங்கையில நிறுத்துவதுதான் முதற்தடை நாங்கள் பார்க்கின்றோம். அதான் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு இலங்கை தொட்டு அதற்கு மூத்த அதிகாரிகள் இப்போது இருக்கின்றார்கள். மூத்த அதிகாரிகள் இலங்கையில் முகாமிட்டு இருக்கின்றார்கள். ஆனால் முதலாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கு சவாலாக இந்தியா போன்று தந்த உளவு அதிகாரிகளை கொண்டு நிறுத்தி தனக்கு தேவையான நகர்வுகளை செய்கின்றார்கள். காரணம், உலக பரப்பில் அது போட்டி. நீங்க அந்த போட்டியில சீனா இலங்கை இந்தியாவை விட மிக அதிகமான கால் பதித்து விட்டது. அதனால் இப்போது அவர்களுக்கு பண தட்டுப்பாடு, இலங்கை அரசுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடியும் பெருமளவு இருப்பதால் சீனா தேவையான அளவு பணங்களை இவங்களுக்கு தொண்டைக்குழி வரையும்
அமுக்குவது போன்று இவர்களுக்கு கடன் கொடுக்கின்றனர். அதனால் அவர்கள் 1207 ஏக்கர் காணிகளை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் சீனாவுக்கு. அதனால் சீன அதிகாரிகள் போன்று பொதுமக்கள் போன்று இன்னும் பல உளவு அதிகாரிகள் இலங்கைக்கு வர இருக்கிறார்கள். இதையெல்லாம் இவர்கள் தடுப்பது என்பது ஒரு கடினமான போக்காக நாங்கள் பார்க்கிறோம். அதாவது இலங்கை பிரதமருக்கு ஏற்கனவே அமெரிக்காவில் அறிமுகமான இணையதளங்களை கண்காணிக்கக்கூடிய ஒருவர் சிங்கப்பூரில் இருந்து பிரதமர் ரணில் அவர்கள் இன்றைய இணையதளங்களை கண்காணிக்கும், அதாவது அரசை தூற்றும் தளங்களை கண்காணித்து அரசுக்கு அறிக்கை சமர்ப்பதற்காக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அமெரிக்காவில் தனக்கு ஏற்கனவே பழக்கமான சிங்கப்பூர் வாசி ஒருவர் கொண்ட குழுவை இலங்கைக்கு இறக்குமதி செய்திருக்கின்றார். அதாவது எதிர்காலங்களில் அரசை ஏற்கனவே இன்று வரையும் கூட அரசை விமர்சிக்கும் இணையதளங்களை அவர்கள் கண்காணித்து ஏதாவது ஒரு அண்டர் கிரவுண்ட்ல ஏதாவது செய்யலாமோ என்று பார்ப்பதற்காக இந்த குழுவை இறக்கி இருப்பதாக ஒரு தகவல் அறிவிக்கின்றது. இப்படியான சூழ்நிலைகள் நீடிக்கின்ற போது அங்கு இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது அல்லவா? அதாவது சீனாவினுடைய செல்வாக்கு அல்லது சீனாவினுடைய ஆளுகையை உறுதிப்படுத்தியவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள், இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர். ஆனால் அம்பாந்தோட்டையிலே அதாவது சீன நிறுவனத்துடனான ஒப்பந்த அந்த நேரங்களில் கூட்டு எதிரணி மஹிந்த ராஜபக்ச அணியினர் கணிசமான எதிர்ப்பினையும் அதே நேரம் ஒரு போர்க்குணத்தோடு அந்த அம்பாந்தோட்டை நகரிலே நின்றார்கள். அப்படி என்றால் அவர்களுடைய உறவு கசந்து இல்ல, அது ஒரு அரசியல் உள்நோக்கம். அதாவது நாட்டு மக்கள் மத்தியில் நாடு கூறு போடப்படுகின்றது, அந்நிய நாடு விற்பது என்ற ஒரு கோஷத்தை உருவாக்கி மக்கள் மத்தியில் இந்த கிளர்ச்சியை கொண்டு வர. அதாவது இவர்கள் அண்மை காலமாக மஹிந்தர் சொல்லுவது நாங்கள் ஆட்சியை கவிழ்ப்போம் என்று அவர்கள் குறிவைத்தது இந்த ஆமுதுருக்களை பிக்குகளை கொண்டு இந்த நாட்டுக்குள்ள ஒரு போராட்டங்களை நாங்கள் பலமுறை எச்சரிக்கை அலர் கொடுத்திருந்தோம். பிக்குகள் அநேகமாக ஒரு ஆர்ப்பாட்டம் செய்ய போகின்றார்கள், ஒரு கலவரத்தை கொண்டு வருவோம். ஆனால் அரசு ஒரு எறும்பு புடிய இறக்கி எஸ்டிஎஃப் போட்டு துணிய காணம் ஒன்று அடிக்கும் அளவுக்கு விரட்டி இருக்கிறதால ஒரு வெற்றி கண்டிருக்கின்றது. இதை கொண்டுதான் மஹிந்தர் பெருமளவு எதிர்பார்த்தது ஒரு இராணுவ நகர்வு கொண்டு இந்த மக்களை கொண்டு ஒரு மக்கள் கிளர்ச்சி மூலமாக இதை கொண்டு வருவதற்காக. அதனால் அவர் சைனா ஆதரவு கொண்டவர் தான், ஆனால் அரசியல் உள்நோக்கலுக்காக சைனாவை எதிர்ப்பதாக காட்டிக் கொள்கின்றார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதாவது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க அவர்களுடைய ஆட்சி காலத்திலே இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை, அதற்கு முன்னதாக பொது கட்டமைப்பு ஒன்று அங்கீகரிக்கப்பட இருந்த வேளையிலே 5000க்கு மேற்பட்ட பௌத்த துறவிகள் கொழும்பிலே ஆர்ப்பாட்டம் செய்து அதனை தடுத்து நிறுத்தி இருந்தார்கள். இன்று தமிழ் மக்களுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்ற முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க அவர்களுடைய ஆட்சியிலே அன்று இப்படி ஒரு அவலம் நடந்திருந்தது. ஆனால் தற்பொழுது அரசியல் யாப்பு தொடர்பான வாத பிரதிவாதங்கள் வலுவடைகின்ற சூழ்நிலையில் அம்பாந்தோட்டையில் ஒரு எச்சரிக்கை இலங்கை அரசுக்கு காட்டப்பட்டது. எச்சரிக்கை காட்டப்பட்டாலும் கூட ஆனால் அரசு எந்த எச்சரிக்கையும் சமாளிக்கும் அளவுக்கு தன்னுடைய எறும்புப்படியே இருக்குங்க. அதனால் இவர்கள் இந்த ஆட்சியை நாங்கள் பறிப்போம், ஆட்சியை வீழ்த்துவோம் என்று சொல்வதெல்லாம் ஒரு பின்னடைவாகவே பார்க்கின்றோம். ஆனால் நாடாளுமன்றத்தில் இந்த பில் வந்து அக்ரிமெண்ட் போகும்போது அநேகமாக நாட்டில் ஒரு பெரிய கலவரத்தை எதிர்பார்க்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஒரு பயம் வந்து இருக்கின்றது. எதிர்கட்சி அணிக்கு ஒரு பயம் பீதி கொண்டிருக்கு. இந்த அரசு எஸ்டியை போட்டு அடித்து உருட்டி இருக்கிறதால் அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் சொல்லப்பட்டாலும் சற்று ஒரு பயம் பீதி உருவாக்கி இருக்கின்றது. அதனால் இவர்கள் தனது இஷ்டப்படி செய்யக்கூடிய அளவுக்கு அரசாங்கம் விட்டு கொடுக்கணும் நாங்கள் பார்க்கிறோம். கற்றுக்கொண்ட பாடங்கள் நன்னிலக்க ஆணைக்குழு தன்னுடைய பரிந்துரையினை அரசு மட்டத்திலே சமர்ப்பித்திருக்கின்றது. அதிலே அவர்கள் கூறியிருக்கின்றது, அதாவது விடுதலை புலிகளுடைய நினைவு சின்னங்கள் தொடர்பில் ஒரு நிலைப்பாட்டினை இலங்கை அரசாங்கம் எடுக்க வேண்டும், அதே நேரம் சர்வதேச கலப்பு நீதிமன்றம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் இலங்கையிலே இருக்கக்கூடிய அமைச்சரவை பேச்சாளர் ராஜித சேனாரட்ன இன்று அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க போன்றவர்களுடைய கருத்துக்கள் கடந்த ஆட்சியில் இருந்த அமைச்சர்கள் எதனை கூறினார்களோ அதே கருத்து சற்றும் வலுவாமல் கூறுகின்றார்கள். அப்படியாயின் இந்த அறிக்கைகளினுடைய எதிர்காலம் அப்படி இந்த அறிக்கையெல்லாம் ஒரு பொய்யான அறிக்கை. அது மட்டுமில்ல, இலங்கை நீதி அமைச்சரே உறுதியாக சொல்லிவிட்டார், கலப்பு நீதிமன்றமோ அல்லது வெளிநாட்டு நீதிபதிகள் இலங்கைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை என்று. அவர் ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி, அவர் சொல்வதெல்லாம் இங்கே நடக்கின்றது. ஆனால் அவர்கள் ஆட்சியின் ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு ஆட்சி பங்காளிகள், மறுபக்கம் அவர்கள் எதிரணியின் ஒரு விசேட ஆலோசகர், இப்படியான ஒரு இரட்டை வேர்டு. அதாவது நாங்கள் சுருக்கமாக சொல்ல போனால் காட்சியும் கானங்களும் மாற இருக்கின்றது ஆட்சி மாற்றத்துடன். அதனால் இவர்கள் எல்லாம்
ஒரு ஒரு பச்சந்தி போன்று சொல்லுகின்றார்கள். ஆனால் எந்த ஒரு தீர்வும் இந்த மக்களுக்கு கிடைப்பது என்பது, இலங்கைக்குள் இருந்து கிடைப்பது என்பது நாங்கள் அதை நம்பவில்லை. ஒரு நீதி ரவிராஜ் எம்பி அவர்களின் மரணத்தில் எவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் அது மறைக்கப்பட்டது விட்டுவிட்டது. அது அநீதி. அந்த நீதி என்பது அநீதியாக மாறி இருக்கிறது. அதனால் இலங்கைக்குள் இப்படிப்பட்ட ஒரு நீதியை எதிர்பார்ப்பது என்பது அது ஒரு குதிரை கொம்பு கேஸ் தான். எனவே நாங்கள் இந்த நீதியில் நம்பிக்கை இல்லை என்று தலைவர் சம்பந்தன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், சுமந்திரமே சொல்லியிருக்கிறார்கள். எங்கள் மக்களுக்கு இந்த நீதி கிடைக்குமா என்பதை நாங்கள் இன்னும் கேள்விக்குறியாகவே பார்க்கிறோம். அதாவது குமாரபுரம் படுகொலையிலே, அந்த குமாரபுரத்திலே இடம்பெற்ற படுகொலையிலே அங்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது அந்த குறிப்பிட்ட நபர்கள், குறிப்பிட்ட பாதுகாப்பு தரப்பினர் குற்றவாளிகள் என்று. அதே போன்று ரவிராஜ், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் அவர்களுடைய வழக்கிலும் அவர்கள் சில குற்றங்களை ஒப்புக்கொண்டிருந்தார்கள். சிலர், அதாவது துணை ஆயுதக்குழு கருணா அவர்களுடைய சில சகாக்கள் வெளிநாட்டில் இருப்பதாக கூட குற்ற ஒப்புதல் வழங்கப்பட்டிருந்தது. இப்படியான சூழ்நிலையில் குற்றஞ்சாட்டப்பட்ட தரப்பினர் ஜூரி சபையினை கேட்டு அந்த ஜூரி சபையின் நடுநிலையாளர்களாக தனி சிங்களவர்கள் தீர்ப்பு வழங்குகின்றது எதிர்கால இலங்கையின் நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாக்கும். நிச்சயமாக நாங்கள் நம்பவில்லை. அதாவது இரட்டை வேடம் கொண்ட ஆட்சியில், இரட்டை நாக்கு கொண்டவர்கள் ஆட்சியில், இரட்டை வேடம் மட்டுமல்லாமல் இரட்டை சொற்கள், இரட்டை நாக்கள், இந்த பாம்பு நாக்கு. அதனால் இவர்களை நாங்கள் நம்பவில்லை. பாதிக்கப்பட்ட மக்களுக்கோ பாதிக்கப்பட்டதுக்கோ மறைக்கப்பட்ட நீதியாகவே நாங்கள் பார்க்கிறோம். இருட்டில் நடைபெறும் இருட்டுகள். அதனால் எங்கள் மக்களுக்கு எந்த ஒரு துன்பத்திலும் நடைபெற்ற அநீதிகளுக்கான முடிவுகளும் தீர்ப்புகளும் சரியாக கிடைக்கும் என்பதில் நாங்கள் துளியளவு நம்பவில்லை. இதைத்தான் தலைவர் சம்பந்தன் அவர்கள் பலமுறை பல இடங்கள் தெரிவித்திருக்கிறார். எனவே நாங்கள் இன்றும் நாளையும் என்றும் ஒரு வெளிநாட்டு அந்நிய சக்திகள் வந்து ஒரு நீதி வழங்கும் வரைக்கும் நாங்கள் நிச்சயமாக இலங்கை நாட்டுக்குள் ஒரு அந்நிய நாடு போன்று, அந்நிய நாட்டவர்கள் போன்று இங்கு சிறுபான்மை நடத்தப்படுவதால் எங்களுக்கு நீதி கிடைப்பதை நாங்கள் நம்பவில்லை. நீங்கள் இப்படி கூறுகின்றீர்கள். ஜிஎஸ்பி பிளஸிலே இலங்கை அரசாங்கம் வெற்றி பெற்று விட்டது. சர்வதேச ராஜதந்திர அளவிலே கணிசமான வெற்றிகளை அவர்கள் நிலைநாட்டி கொண்டு வருகின்றார் தொடர்ச்சியாக. அதாவது அவர்களுடைய பயணத்திலே அவர்கள் சில ராஜதந்திர நகர்களை வெற்றி கொண்டு வருகிறார்கள். அதே போன்று இன்று இருக்கக்கூடிய ஜெனீவாவையும் கூட அவர்கள் ஒரு விதத்திலே கையாள்வதற்கு தயாராகிவிட்டார்கள். அதாவது அமெரிக்காவினுடைய புதிய ஜனாதிபதியினுடைய வரவு, தமிழர் தரப்பினுடைய செயற்பாடு என்பது அதாவது நீங்கள் ஒரு ஈழத் திருநாட்டில் இருக்கக்கூடியவர், உங்களுடைய பார்வையில் வெளிப்பார்வை எப்படி அவதானிக்கும்? அதாவது அமெரிக்கா கொஞ்சம் இறுக்கத்தை இலங்கை மீது கொண்டு வந்தது. அவர்களுக்கு இப்பொழுது திருவண்ணாமலை பகுதியில் அவர்கள் முகாம் அமைக்க போகின்றார்கள். அமெரிக்காவுக்கு தேவையான இராணுவ, கடற்படை மற்றும் ஸ்டீல் போர்சஸ், அதாவது கடல் ஆகாயம் சார்ந்த படைகள் அமைக்கவிருக்கின்றதால் அது இந்திய, அதாவது ஒரு கைநாட்டு கைலஞ்சம் போன்று அமெரிக்காவுக்கு அவர்கள் கொடுத்து விட்டார்கள். அதனால் அமெரிக்கா இலங்கைக்கு ஆதரவாகவே ஜெனீவாவில் நடந்து கொள்ளும். ஐநா மன்றத்தின் மனித உரிமை ஆர்வலர்களும் மனித அமைப்புகளும் சில வார்த்தைகள் சொல்லலாம், அது நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகளாக இருந்தாலும் அமெரிக்கா தந்த வீட்டோ அதிகாரம் மூலம் இலங்கைக்கு உதவி செய்யும். இதைத்தான் அவர் அதிபர் வந்தவுடன் ரம் அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்லியிருந்தார். எங்கள் நட்பு தொடர வேண்டும் என்று. அண்டர் கிரவுண்டுக்குள்ள அவளுக்கு அண்டர் கிரவுண்டுக்குள்ள அந்த மாதிரி ஸ்டைல்ல போவாங்க. அதனால் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தீர்ப்பு கிடைக்கும் என்பது இலங்கைக்குள்ளிருந்து கிடைக்க போவதில்லை. ஜெனீவாவில் எங்களுக்கான ஒரு உறுதியான நாடு பிரித்தானியாவை தவிர எங்களுக்கு அமெரிக்காவில் நம்பிக்கை இழந்து விட்டோம். பிரித்தானியா கை கொடுக்குமானால் ஏதாவது ஒரு பலன் பார்க்கலாமே ஒழிய அமெரிக்காவை நம்பி எந்த பலனும் இப்போதைக்கு ரம் அவர்கள் வந்திருப்பதால் எந்த இதுவும் கிடைக்க வாய்ப்பில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் அமெரிக்காவினை நம்ப முடியாது என்று கூறுகின்றீர்கள். அதாவது கடந்த வருடத்திலே கணிசமான முறையிலே அமெரிக்க ராஜதந்திரிகளை சந்தித்ததில் கூட்டமைப்பினுடைய, அதாவது எதிர்க்கட்சி தலைவருடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதிகமான முறை சந்தித்திருந்தது. பல நம்பிக்கையினை கொடுத்திருந்தது. தமிழ் மக்களுக்கான அநீதிகளுக்கான பக்கபலமாக ஜெனீவாவில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அங்கு இருந்தது அமெரிக்காவினுடைய ஒரு துணை மட்டுமே. அப்படியாயின் ஜெனீவா அரங்கிலிருந்து ஈழத்தமிழர் விவகாரம் அகற்றப்பட்டு விடுமா? 2010 அகற்றப்படும் என்று சொல்ல முடியாது. ஆனா எப்படியோ விழுப்பட்டு செல்லும். அதான் நேற்று கூட அல் ஹுசைனி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், மனித உரிமை ஆணையர் சொல்லியிருக்கின்றார்கள், நீதி விசாரணை நியாயமாக நடக்கப்பட வேண்டும் என்று. அதே நேரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பால் இன்னும் வடக்கில் ராணுவ அத்துமீறல் பற்றி முறையிடப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல இன்னொரு வினாவினை நான் கேட்கின்றேன் உங்களிடம். அண்மையிலே, அதாவது கனடிய விஜயத்தினை மேற்கொண்டிருக்கக்கூடிய அதாவது வடமாகாண சபையினுடைய முதலமைச்சர், நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள் வடக்கிலே கணிசமான இராணுவத்தினர் இருக்கின்றார்கள் என்று. அதாவது அநேகருடைய கருத்து
அந்த வடக்கு வடக்கென்று உச்சரிக்கின்ற காரணம் அந்த கிழக்கிலே எதுவுமே இடம்பெறவில்லை. கிழக்கிலே இடம்பெறுகின்ற கணிசமான விடயங்கள் என்று சர்வதேசத்துக்கு தெரியாதல்லவா? வடக்கினுடைய முதல்வர் கனடிய தேசத்திலிருந்து வடக்கில் இராணுவ ஆளுகை என்கின்றார். கடந்த மாத முற்பகுதியிலே மட்டக்களப்பு நகரிலே ஒரு பௌத்த துறவினுடைய அட்டகாசத்தை அந்த மக்கள் மிகவும் பீதியோடு எதிர்கொண்டிருந்தார். அப்படி என்று சொன்னால் இவர் அரசியல் தலைமைகளுடைய கருத்துக்கள் என்பது ஆணித்தரமாக இல்லை என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது. இதை நான் பலமுறை அதுதானே சொல்ல வாரோம். கிழக்கிலே இருக்கின்ற முஸ்லிம் அரசியர்கள் அவர்கள் இனங்கள் சார்ந்த அபிவிருத்தியிலே செய்து போகின்றார்கள். கிழக்கில் இருக்கிற தமிழ் அரசியல் அப்படி இல்லையே. 30 ஆண்டு காலமாக நசிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட இது போலவோ துன்பத்துக்குட்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய எனது பார்வையில் இப்போதும் மட்டக்களப்பில் வியாழேந்திரன் எம்பி மாத்திரம் 2 இனங்களை அனுசரிக்கக்கூடிய அளவுக்கு பேசுகின்றார். நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற அவருக்கு இப்ப நெருக்கடி அதிகரிக்குது. நம்ம அரசு, அதாவது தமிழ் மட்டக்களப்பில் தமிழ் அரசுவாதிகள் பயந்து விட்டார்கள் முடிந்த அளவு. நான் அது பார்த்தேன். அதே நேரம் இன்னும் ஒரு அரசியல்வாதி இந்த முஸ்லிம் தமிழ் இன உறவுல ஒரு விரிசலுக்கு தான் வந்து கொண்டிருக்கோம். இதெல்லாம் நாங்கள் விரும்பவில்லை. அவர்களுக்குரிய பணிகள் எவ்வளவு இருக்கின்றது. பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பான குரல் கொடுக்க வேண்டியவர்கள் ஒரு முஸ்லிம் பிரதி அமைச்சர் ஒரு தமிழ் எம்பி மோதிக்கொள்றேன். அதாவது ஊடக மோதல். இது என்னது? இது இந்த மோதல் விரும்பவில்லை. மக்களை செய்ய வேண்டிய பணி இருக்கின்றது. வடக்கு முதல்வருக்கு செல்ல முடியுமானால் கிழக்கு இருக்கின்ற மாகாண அமைச்சர்கள் எம்பிக்கள் ஒரு குழு ஏன் ஜெனிவா செல்ல முடியும். இவர்கள் அதாவது தமிழ் கிழக்கு இருக்கின்ற தமிழ் எம்பிக்களும் மக்கள் பிரதிநிதிகளுக்கான வேலையை செய்யவில்லை. அவர்களை பற்றி நான் நிறைய சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும் வடக்கில் இருக்கிற முதல்வர் போன்று கிழக்கில் முதல்வர் எல்லா மதங்களும் சார்ந்தவர்கள். வடக்கு முதல்வர் என்று தமிழ் மக்களிடம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அல்லது அங்கீகாரம் பெற்ற ஒரு தமிழ் மக்களினுடைய ஒரு அடுத்த நிலை தலைவராகவே இருந்து கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கின்றவர் சில இடங்களில் வடக்கு கிழக்கு என்கின்ற சொற்பிரயோகங்களை பயன்படுத்தலாம். நிச்சயமா பயன்படுத்தல. இங்க அதாவது அவருக்கு இந்த கிழக்கு நடக்க எந்த சம்பவம் யாராவது நாங்க சொல்லி கொடுக்கணும். அதாவது நான் கடந்த முறை சொல்லியிருந்தேன். இவர் எங்களது இந்த பிரான்ஸ் மனித உரிமை அமைப்பு கூட சொல்லியிருந்தார். அதாவது வடக்கு முதல்வர் வடக்கு கொடுக்கிற தகவல் கிடைக்குது. கிழக்குல இருந்து அவருக்கு யார் தகவல் கொடுக்குறாங்க? இப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் அளிக்கலாம். நீங்க கேட்காத கேள்விக்கு நான் என்ன பேசிட்டு போதான் முடியும். நீங்க தட்டி கொடுத்ததான் அவர் நாங்க தங்க கட்டி பிடிக்கிறார். அது கிழக்குல இல்ல. கிழக்குல எந்த ஒரு கோஆபரேஷனும் வடக்குக்கு இல்லை. அதனால் கிழக்கு சேர்க்கப்பட, அதாவது மாகாண சபை அதிகாரங்களின் அடிப்படையில் தாம் விரும்புகின்ற அல்லது தமது நலனுக்காக 2 மாகாண சபைகள் இணைவதற்கான சரத்துக்களை மாகாண சபைகள் அந்த சட்டம் கொண்டிருக்கின்றது. ஆனால் வடக்கிலே இருக்கக்கூடிய மாகாண சபையும் கிழக்கிலே இருக்கக்கூடிய மாகாண சபையும் தென்னிலங்கையில் இருக்கின்ற ஒரு மாகாண சபை போன்றே நடந்து கொள்கின்றது நடைமுறை. அப்படியா? நிச்சயமாக. அதான் அவளுக்குள்ள ஒரு ஒத்துழைப்பு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதான் ஒரு முழு காரணம். அது காரணம் என்றால் வடக்கு முதல்வரை ஒரு பக்கம் நானும் அது கிழக்கை சேர்க்காத ஒரு குறைபாடு இருந்தாலும் கிழக்கில் இருக்கின்ற தமிழ் ஆட்சியாளர்கள் தமிழ் எம்பிக்கள் ஏன் சென்று முறையிட முடியாது? ஒவ்வொரு ஆட்சி என்னப்பா போகுது. கிழக்கிலே தீ என்ன, வடகிழக்கிலே தீ என்ன அட்டகாட்டம். அதுல மாற்றுக்கிறது இடமில்லை. அவங்கதான் கண்ட்ரோல். அவங்க பேசக்கூடிய வழி இருக்குதானே. அவர் வடக்கு முதல் வானத்தால் வந்தவர் இல்லையே. இவங்க சந்திக்கலாம் தானே. கிழக்குல 2 அமைச்சர் இருக்கிறாங்க, நல்ல பலமான அமைச்சர் இருக்கிறாங்க. அவங்க போகலாம், எம்பிசி மாதிரி போகலாம், அட்டகாசம் சொல்லலாம். ஒன்றுமே எந்த விதமான ஒரு ஒத்துழைப்பும் கிழக்கில இருந்து வடக்கு முதல்வர் கிடைக்கவில்லை என்பதை மட்டும் நாங்கள் ஆழமாக உறுதியாக பதிவு செய்வோம். வடக்கு முதலுக்கான ஒத்துழைப்பு கிழக்கிலிருந்து கிடைக்க வேணும். அதற்கு சம்பந்த தலைவர்கள் உத்தரவிட வேணும். இதெல்லாம் நடக்கணும். இது நடக்காம கிழக்குல தெரியாம அப்படி என்று சொன்னால் அதாவது இது எங்கோ ஒரு முக்கியமான இடத்திலே இவர்களுக்கு இடையிலான கருத்து பரிமாற்றல் என்பது அங்கு இல்லை என்கின்ற வாதத்துக்கு உடன்படுகிறது. நிச்சயமாக இவர்களுக்கு இல்லை. அதாவது இவங்களுக்குள்ள ஒரு உறவு இல்லைன்னு தான் நான் பார்க்கின்றேன். கிழக்கில் இருக்கிற தமிழ் ஆட்சியாளர்கள் அவர் அமைச்சர்கள், ஒரு நல்ல ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அமைச்சர்கள். அவர்கள் 2 அமைச்சர்கள் இந்த மக்களுக்காக என்ன செய்தார்கள் அவங்க நெஞ்சை தொட்டு கேட்க வேண்டும். என்னை பொறுத்தவரை எங்களது எனக்கு மாமன் மச்சான் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ஊடக பார்வையில் வியாழேந்திரன் எம்பி என்ற மக்கள் நலனில் அக்கறை எடுக்கணும். அவருக்கு நெருக்கடி வந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், 2 ஒரு குரல் கொடுத்ததுக்கு அவருக்கு நிறைய எப்பவும் ஸ்டேடி அவரை பத்தி இங்கோரி கூப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்ப பாருங்க, அவர் மக்களுக்காக பாருகின்றார். அவரை தட்டி வளர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு தமிழ் முஸ்லிம் மக்களுக்கும் இருக்குது. முஸ்லிம் மக்களை பற்றியும் பேசுகின்றார். எனவே இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் தான் நாங்கள் எதிர்பார்க்கணும். எங்களது ஊடக பார்வையில் எங்களது ஊடக பார்வை உட்பட்ட பார்வையாக வியாழேந்திரன் எம்பி போன்று எல்லா கிழக்குள்ள எல்லா எம்பிக்களும் ரன் பண்ண வேண்டும், இயங்க வேண்டும். இது நாங்கள் ஒரு கோரிக்கையாக முன்வைக்கின்றோம். இதை கேட்டவர்கள் பார்த்தவர்கள் எல்லோருக்கும் புரிய வைக்க வேண்டும்.
வியாழேந்திரன் எம்பி போன்று மறுத்து இருக்கின்ற எல்லா எம்பிக்களும் இயங்க வேணும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி நியாயம் கிடைக்க வேணும், தட்டி கேட்க வேணும், நாங்கள் தட்டி கொடுப்போம். இப்படியான சூழ்நிலைகள் வடக்கு மாகாணத்திலே கணிசமான பிரேரணைகள் நிறைவேற்றப்படுகின்றன, ஆனால் அங்கு செயற்பாடு இல்லை என்கின்ற ஒரு விமர்சனம் புத்திஜீவிகள் மட்டத்தில் எழுந்து கொண்டிருக்கின்றது. அதாவது தீர்மானங்களால் நிறைந்து வழிகிறது வடமாகாண சபை என்று கடந்த வாரம் இடம்பெற்ற கூட்டத்தொடரிலே எதிர்க்கட்சி தலைவர் தவராசா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மைதான், தீர்மானங்கள் எக்கச்சக்கமாக நிறைவேற்றப்படுகிறது. அதாவது அது எதிர்கட்சி ஒருவர், அதாவது வடமாகாணம் முற்று முழுதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது. அதனால் அவர்கள் இதை தீர்மானம் நிறைவேற்றி அடுக்குவதில் எந்த பலம் இல்லாமல் செயல் திட்டங்கள் இறங்க வேண்டும். செயல் திட்டத்திலிருந்து அவர்கள் இறங்கி இருக்கின்றார்கள். அதனால் இந்த மக்கள் மத்தியில் ஒரு விரக்தி நிலைப்பாடு இருக்கின்றது. தீர்மானம் மட்டும் போட்டு ஊடகத்துக்கு போட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்று கைகட்டிவில்லை. அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படணும், ஆக்கப்பூர்வமாக நடவடிக்கை செய்யப்பட வேண்டும். அதற்கு நான் இன்னொரு பார்வை இருக்கின்றது. அதாவது ஒரு காலத்தில் தமிழ் அரசியல்வாதிகள், முஸ்லிம் அரசியல்வாதிகள் பல விடயங்களை கற்றுக்கொண்டார்கள். இன்றைய காலகட்டத்தில் ஒரு வேலையை எந்த அளவுக்கு எங்கிருந்து எப்படி முடிப்பது என்பது கூட தெரியாத அளவுக்கு இந்த தமிழ் அரசு இருக்கின்றார்கள். இது ஒரு பயங்கரமான குறைபாடு. இந்த குறைபாட்டை போக்க வேண்டும் என்றால் அவர்கள் A to Z ஆரம்பத்தில் இருந்தது போன்று எங்கே அவர்கள் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது ஒரு படி நகர்வு, ஒரு கோவை நகர்வு கூட கிழக்கும் வடக்கிலே செய்ய முடிய அளவுக்கு சென்றார்கள் அமைச்சர்கள். இதெல்லாம் ஊடகத்துக்கு வருகின்றது. அது ஒரு வெட்கப்பட வேண்டிய விஷயம். அந்த ஃபைல் எங்கிருந்து நகர வேண்டும் என்று தெரியாமல் வடகிழக்கில் உள்ள தமிழ் அரசால் இருக்கின்றார்கள். இதுதான் உங்களுடைய சிக்கு. அதாவது இவர்களுடைய சிக்கல் என்னவென்றால் நிர்வாக சிக்கல். இந்த ஃபைல் ஒரு ஓர்டரை எங்கிருந்து கேரி அவுட் பண்ண எங்க முடிக்கிறது தெரியாம தடுமாறுகின்றார்கள். அப்ப இவர்களுக்கான ஒரு பயிற்சி வழங்கப்பட வேண்டி இருக்கின்றது. இதுதான் உள்ள பிரச்சனை. தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டால் அந்த தீர்மானம் எங்கிருந்து எப்படி எதனால் போக வேண்டும் என்று தெரியாம தட்டு தடுமாறுவதால் அங்கு 3 மாதமோ 4 மாதமோ அந்த கோவை நகராமல் அந்த இடத்திலே இருக்கின்றது. இதுதான் பிரச்சனை. அப்படியானால் இங்க வடகிழக்கில் உள்ள தமிழ் அரசியல்வாதிகள் அவர்கள் புதிதாக வந்திருக்கு. அதனால் அவர்களுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் 5 நாள் கொண்ட ஒரு பயிற்சி வழங்க வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு. லங்காஸ்ரீ எஃப்எம்மின் அரசியல் களம் வட்டமேசையில் கலந்து கொண்டு நாட்டில் இடம்பெறுகின்ற பல்வேறுபட்ட விடயங்களோடு வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய மக்களினுடைய பிரதிநிதிகளுடைய பணிகள் எப்படி அமைய வேண்டும் என்கின்ற சிறப்பான கருத்துக்களை பெருமதிமிக்க நேரத்தை செலவிட்டு லங்காஸ்ரீயின் அரசியல் களம் வட்டமேசையில் பகிர்ந்து கொண்டமைக்காக விசேட நன்றிகளோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. லங்காஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.